வணக்கம். கரகோப்பியன் உறவுகளுக்கு இனிய வணக்கம். சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஐயா சந்திரசூட் அவர்களே ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இந்த நீதிமன்றங்கள் நிகழ்வுகள் நீதிமன்றம் குறித்து அவரே வேதனைப்பட்டிருக்காரு. நம்ம சம மனிதனா அவர் கீழே இறங்கி ஒரு தலைமை நீதிபதிங்கிற அந்த அந்தஸ்தில் இருந்து மக்களோட மக்களா இறங்கி மக்கள் பார்வையிலிருந்து பேசியிருக்காரு. நீதிமன்றங்களால எவ்வளவு மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. நீதிமன்றத்தால கஷ்டத்தை அனுபவிக்காத இந்திய குடும்பங்கள் 90% இந்தியாவில் இருக்கவே இருக்காது. அது ஏதாவது ஒரு வகையில் இந்த இந்திய நீதிமன்றங்களுக்கு போக வேண்டிய நிலைமை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. ஒரு காலத்தில் தற்காலத்திலெல்லாம் இந்த சூழ்நிலை இருந்திருக்காது. 1950 இந்த நீதிமன்ற சட்டத்தை எல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க இந்தியாவில். ஏறக்குறைய 74 வருஷம் ஆயிடுச்சு அந்த சட்டங்கள் கொண்டுட்டு வந்து. அது அந்த காலத்து மனிதர்களுக்கு ஏற்ற வகையில் அப்போ ஒரு பொது உடைமையாக இருந்தது சட்டம். சட்டத்தை மக்கள் மதித்தார்கள். அதனால சட்டத்தினுடைய மாண்பு எந்த வகையிலே குறையாம இருந்தது. இப்போவெல்லாம் நீதிமன்றங்களில் சட்டத்தை மக்கள் மதிக்கிற அளவுக்கு பண்றதில்லை. சட்டத்துக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. காரணம் அதற்கு இப்போதைய நிலைமை. அதனால இதுக்கு தகுந்த இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை இனி வடிவமைக்கணும், மாற்றி வடிவமைச்சாகணும். இதே பழைய சட்டங்களை வச்சுக்கிட்டு அன்னைக்கு எல்லாருமே 100க்கு 90 பேர் நல்ல நியாயவாதிகள் இருந்தாங்க இந்த நாட்டில். தர்மம் இருந்தது. இன்னைக்கு அதர்ம ஆட்சி செய்யுது. ஊழல்வாதிகள், குற்றவாளிகள் இவங்க தான் இந்த சட்டத்தை இயற்றுறாங்க. அவங்க கையில தான் இன்னைக்கு அதிகாரம் இருக்குது. நீதிமன்றங்களோ நீதிபதிகளோ தலைமை நீதிபதிகளோ இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. குற்றவாளிகளும் ஊழல்வாதிகளும் இந்த சட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதனால இன்னைக்கு அதை பொதுமக்கள் மதிக்கணும்னு சொல்லும் போது அதை ஏத்துக்கவே முடியறதில்லை. எந்த வகையிலும் ஏத்துக்க முடியறதில்லை. இந்த சட்டம் நியாயமான சட்டங்கள் உண்மையா பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருக்குது, சட்டசபையில் மெஜாரிட்டி இருக்குதுன்னு ஊழல் குற்றவாளிகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு போய் ஒரு சட்டத்தை ஈற்றும் போது என்னை போன்ற சமூகவாதிகள் இந்த சட்டத்தை மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சட்டத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க முடியல. ஐயா மன்னிச்சுக்கணும். காரணம் வேதனையோட சொல்ற குற்றவாளிகள் ஊழல்வாதிகள் இவங்க தான் இந்த பெரும்பகுதியான சட்டத்தை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. இந்த சட்டத்தை எங்களை போய் மதிக்க சொன்னா எப்படிங்க ஐயா மதிக்க முடியும்? வேதனையோட சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம், அதே மாதிரி சட்டத்தை மதிக்கிறோம். ஆனால் அந்த சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க ஐயா. அந்த குற்றவாளிகள் இருக்கிறத நீங்கள் நீதிபதிகள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. கரெக்ட். ஒரு சில சட்டம், எல்லா சட்டங்களையும் நான் குறை சொல்லல. பெரும்பகுதியான சட்டங்கள் மக்களுக்கு பயனில்லாமல் இருக்குது. அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு போனால் ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டா அவனோட வாழ்நாளே முடிஞ்சிருது. அது வரைக்கும் இழுத்து அடிக்கிறீங்க. எத்தனையோ பேர் நீதி பரிபாலனமே இல்லாம மாண்டு மடிஞ்சு செத்து போயிட்டாங்க ஐயா. இதை நீங்க அதிகாரத்தில் இதுக்கு முன்னே இருந்தீங்க. இப்போ நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் சொல்றீங்க ஐயா. இதையே முன்னாடி எடுத்திருந்து இதை அரசுக்கு ஒரு அறிவுறுத்தலா கொண்டுட்டு போய் மோடி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போய் சட்டத்தில் பல மாறுதல்களை நீங்க செஞ்சிருக்கலாம். இன்னும் சில காலங்களில், இன்னும் சில நாட்களில் நீங்க ரிட்டையர் ஆயிடுவீங்க. ஓய்வுக்கு பின்னாடி நாம என்ன பண்ண முடியும்? ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பின்னாடி நீங்க தைரியமா பேசுறீங்க. உங்க கையில் அதிகாரம் இருக்கும் போது நீங்க இப்ப இதுக்கெல்லாம் ஒரு சட்டத்துக்கு ஒரு நல்ல வடிவமைப்பு கொடுத்துட்டு போனா வருங்காலத்துல வரக்கூடிய ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கு. சட்டத்தால பெரும்பகுதி மனிதன் சாகடிக்கப்படுறான். சட்டத்தினால, இந்த இந்திய சட்டங்களால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. சட்டம் நல்லா இருக்கலாம், அதை எடுத்து நடத்தக்கூடிய நீதிமன்றங்களும் சரி, அதை கைட்லைன்ஸ் பண்ணாமல் இழுத்து அடித்து ஒரு வழக்கில் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இழுத்து அடித்தா அவன் 40 வயசு இருக்கும்போது 80 வயசு ஆகிடுவான். நொந்து நூலாகி அவங்க ஒருத்தனை செத்து போயிடுறாங்க ஐயா. அதுக்கு முன்னாடி மக்கள் மன்றத்தில் ஒரு மதிப்பு வர்ற மாதிரி நீதிமன்றங்களுடைய செயல்பாடு இருக்குன்னு. ஒரு வழக்குக்கு போயாச்சுன்னா வேற எந்த வேலையும் பார்க்க முடியறதில்ல. வாய்தா 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 வாய்தா, வாழ்நாளே வாய்தா. அந்த கேஸ் எப்போ முடிக்க எதிராளிக்கும் தெரியாது, அந்த வழக்கு தொடுத்த வாதிக்கும் தெரியாது. இப்படியே போய் ஒரு சட்டம் இப்படியே இருந்தால் சட்டம் இருட்டறைங்கிறது கரெக்டாக இருக்குதுங்க ஐயா. அப்புறம் ஒரு சட்டம் எப்போ தீர்ப்பு சொல்லுதுங்க? ஒரு குற்றவாளின்னு அறிவிச்சதுக்கு பின்னாடி அவங்க கையில் பியூரோக்ரசி அதிகாரம் குவிஞ்சு கிடக்குது.
அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நீங்க கடைசியா கொடுக்குறீங்க. எப்ப நீங்க தண்டனை கொடுக்குறீங்க? குற்றவாளி ஒரு அரசியல் பலம் உள்ளவரா இருந்தாருன்னா அவங்க செத்ததுக்கு பின்னாடி நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. ஆனா அதுவரையில் அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஆளுமையா, அரசியல் ஆளுமையா அதிகாரத்தில் இருந்துட்டு போறாங்க. அப்ப இந்த சட்டத்தை எப்படிங்க மதிக்கிறது? ஒரு குற்றவாளின்னு நீங்களே சொல்லிட்டு அதே சட்டம் மறுபடியும் அவங்கள கொண்டுட்டு வந்து ஒரு முதலமைச்சரை உட்கார வைக்குது. அப்படி உட்கார வச்சு அவங்களுக்குரிய தண்டனையெல்லாம் அறிவிக்காமையே நீங்க வச்சுக்கிட்டு இருந்துட்டு காலம் கடத்திட்டு அவங்க செத்ததுக்கு பின்னாடி அறிவிக்கிறீங்க ஒரு தண்டனையை. அவங்க அந்த குற்றத்திலிருந்து விடுபட்டுறாங்க. இறந்ததுக்கு பின்னாடி குற்றத்திலிருந்து விடுபட்டுறாங்க. அது வரைக்கும் தாங்க அதிகாரம் மிக்க முதலமைச்சர் பதவியில் இருந்துட்டு அனுபவிச்சுட்டு அவங்க அந்த இதில் கடைசி கட்டத்தில் ஏதோ ஹுன்கா மாதிரி இருக்கிற நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய உண்மையான தீர்ப்புகள் அதில் ஏதோ வந்தாலும் அந்த குற்றவாளி அந்த தண்டனை அனுபவிக்காமையே செத்து போயிடுறாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த குற்றவாளியில் A1 A2 அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு சசிகலா அம்மையாருக்கு அதே மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாங்க. குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்குறீங்க. பெரும் குற்றங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி அப்படி கொள்ளையடிக்கிறவங்களுக்கு சட்டத்தில் 7 வருஷம் இருந்தால் அதிகபட்ச தண்டனை கொடுக்கறது இல்லை. நீங்கள் 4 வருஷம் 3 வருஷம்னு குறைஞ்ச தண்டனை கொடுக்குறீங்க. இதெல்லாம் சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்ங்க ஐயா. இதையெல்லாம் நீங்கள் மாற்றி அமைக்கணும். சாமானியனாக இருந்து நான் பேசுகிறேன். இதை வருத்தங்களோட பேசுகிறேன். குறிப்பிட்டு பேசுகிறேன். அவங்க மறுபடியும் உலாவை இந்த சமூகத்தை கெடுக்கக்கூடிய சமூக கேடுவாதிகளாக வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் MP MLAங்களுக்கெல்லாம் சட்டம் கொண்டுட்டு வந்தீங்க. அந்த சட்டத்தில் என்ன இதுவரைக்கும் யாரு தண்டிச்சதா ஒண்ணுமே இல்லையே. என்ன பெரும்பகுதி யாரோ 100% ஏதோ ஒரு சிலர் பாதிக்கிறாங்க. பொன்னுச்சாமி, பழனிசாமி இப்படி ஏதோ ஒரு ஆசாமிகள் பாதிக்கிறாங்க இந்த சட்டத்தால். தண்டிக்கப்படுறாங்க. அதை விட்டுட்டு நியாயமா உண்மையான குற்றவாளிகள் இதுவரைக்கும் தண்டிக்கப்படுறதில்லை. தப்பிச்சு சட்டத்தினுடைய ஓட்டைகளை காப்பாற்றி அந்த ஓட்டைகள் வழியா தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் என்னுடைய வாழ்நாளில் நான் கண்டது, ஒரு கோயம்புத்தூர் சார்ந்த வேளாண் கல்லூரி மாணவிகள் டூர் போயிட்டு வர்றாங்க. அப்போ ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்கள் அந்த பஸ்ஸை தீய வச்சு கொளுத்துறாங்க. அதில் மாணவிகள் இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு நியாயமே கிடைக்கல, நீதியே கிடைக்கல. அதில் தண்டிக்கப்பட்டவங்களை ஒரு ஊழல் அரசியல்வாதி விடுதலை பண்ணுறாங்க. அண்ணா பிறந்த நாள் இது மாதிரி அண்ணா பிறந்த நாள்னு விடுதலை பண்ணுறாங்க. அப்போ அந்த பாதிக்கப்பட்டவனுடைய அப்பாவின் குடும்பங்களை நினச்சி பாருங்க ஐயா. இதுதான் தண்டனையா? இதுதான் சட்டமா? இந்த சட்டத்துக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும்னா எப்படிங்கய்யா எங்களால் மரியாதை கொடுக்க முடியும்? குற்றவாளி அவங்கள நீங்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டங்களில் முழுமையாக அவங்க தண்டனை அனுபவிக்காம அவங்கள நீங்கள் இந்த அரசியல்வாதி விடுதலை பண்ணுறாங்க. இப்படி அரசியல்வாதி கையில் விடுதலை பண்ணுற உரிமை இருந்தால் நீதிபதிகள் எதற்குங்கய்யா தேவை? ஒன்று அவங்களே அரசாட்சி மாதிரி பண்ணட்டுமே, அவங்களுக்கே அந்த ஆளுமை கொடுத்துருங்களே. அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு பவர்லெஸ் ஆகிடுது. நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தண்டனையை ஒரு குற்ற பின்னணி இருக்கக்கூடிய அரசியல்வாதி விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதை தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு தான் மக்கள் அதிகாரம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏற்றுக்கிற மக்கள் அதிகாரம் மக்களுக்கு இன்னைக்கெல்லாம் லஞ்சத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி அந்த ஓட்டு வழியாக தான் இங்கே வர்றாங்க. காலம் மாறிடுச்சு. அதனால் இந்திய சட்டத்தை மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீதிமன்றங்கள் மட்டுமல்ல, இந்த சட்டத்தை மனிதன் மதிக்கக்கூடிய வகையில் ஒரு இலகுவான சட்டங்களை ரொம்ப இன்னைக்கு காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வாங்கய்யா. உலகம் எங்கேயோ வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. உலகம் எங்கேயோ வேகமாக போயிடுச்சு. இங்கே நான் ஒரு கிராமத்திலிருந்து இங்கே ஒரு குரல் கொடுக்குறேன்னா இந்த கரக்கோப்பியன் வாய்ஸ் குரல் உலகம் பூரா எதிரொலிக்குது. அப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டரில் நல்லா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நல்ல சாதனை பண்ணியிருக்கிறோம். எங்கேயோ போயிட்டோம். இன்னைக்கு குற்றங்கள் அதிகபட்சம் நிகழ்றதுக்கு காரணம் நம்மளுடைய சட்டங்களினுடைய தன்மைகள் பத்தலைங்கய்யா. அதனால இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை தயவு செஞ்சு தகர்த்தெறிஞ்சிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய வேகமாக நடத்துங்க. ஒரு வழக்கு விரைந்து நடத்துங்க. ஒரு வழக்கை இழுத்தடிச்சு அவனை சாக வைக்காதீங்க. உண்மைத்தன்மை அப்புறம் உண்மையான ஆதாரங்களை இந்த கோர்ட்டு ஒரு சில நேரத்தில் நிராகரிச்சிருது. உண்மையாக இன்னைக்கு கேமராவிலேயே எடுத்துகிட்டு போயிட்டு நடந்த நிகழ்வுகளை கொடுத்தா இது நான் எலக்ட்ரானிக் வடிவில் இருக்குது, இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சட்டம் ஏற்றுக்கிறது இல்லை. இதெல்லாம் இன்றைய கால அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி தயவு செஞ்சு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள்.
அந்த கடவுள் எங்களுக்கு என்ன, மக்களுக்கு நீதி பரிபாலனத்தில் தயக்கம் இருக்கக்கூடாது. மோடி சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு, இந்த மாதிரி முதலமைச்சர் சொல்றாரு, பிரதமர் சொல்றாருன்னு இவங்களுக்கெல்லாம் அடிபணியாமல் சட்டம் ஒரு சாமானியனுக்கும் அது சரிசமமானதாக இருக்க வேண்டும். பணக்காரன் மட்டும் இன்றைக்கு சட்டத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறான், சட்டத்தை வளைக்கிறான், வில்லா உடைக்கிறான், அம்பா எய்துறான். ஒரு குற்றவாளி எவ்வளவு வேணாலும் அவனுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு பெயில் பெட்டிஷன் போட முடியுது. ஒரு சாமானியனுக்கு அந்த சலுகைகள்லாம் மறுக்கப்படுது, பண்ண முடியாது. அவனுக்கு அங்க கோர்ட் ஏறதுக்கே அவனுக்கு அங்க வக்கு இருக்காது. அதனால தயவு செய்து சட்டங்கள்ல நிறைய மாறுதல்கள் வேண்டும். எனக்கே ஒரு சம்பவம் நடந்ததுங்க ஐயா. ஒரு பெரிய கார்ப்பரேட் L&T நிறுவனம், நான் ஒரு லோன் எடுத்திருந்தேன். 35 டியூக்கு 29 டியூ கட்டி முடிச்சாச்சு. அந்த தருணத்தில் 3-4 டியூ இருக்கும்போது கட்டிக்கிட்டு வரக்கூடிய பெரிய லோன், ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய லோன், அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டிட்டு வர்றேன். கடைசியாக லோன் முடியறதுக்கு ஒரு 4 வாய்தா 4 டியூ 5 டியூ இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்து, நான் வாங்கினது சென்னையில் லோனு, அங்கே பாம்பே ஹைகோர்ட்டில் அவங்களுக்கு தகுந்த நீதிபதிகளை வச்சு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து என்னுடைய மெஷினை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் கார்ப்பரேட் எடுத்து நீங்கள் என்னால் என்ன போராட முடியும்? அவனுடைய வாழ்நாள் கனவாக இருக்குது. அந்த 1 கோடி ரூபா மெஷினை 1.5 கோடி ரூபா மெஷின் எடுத்துகிட்டு போனதுக்கு பின்னாடி அந்த மனிதன் என்ன பண்ண முடியும்? பூரா லோனுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன். மீதி நாளெல்லாம் கோர்ட்டுக்கே அர்ப்பணிச்சாச்சு. கோர்ட்டில் எந்த ஒரு நீதி பரிபாலனமும் இதுவரைக்கும் கிடைக்கல. கார்ப்பரேட்டுன்னா அந்த பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நம்புறாங்க. L&Tனா அதுதான் யோக்கியமான கம்பெனி, நீ அதில் கடன் வாங்கினவன், நீ தான் தவறு செஞ்சிருப்பாங்கிறாங்க. நீங்கள் வழக்க பாருங்க, வழக்க பார்த்துட்டு என் சைடில் நியாயம் இருக்கா நியாயம் இல்லையாங்கிறத பார்த்துட்டு அடுத்தது ஒரு முடிவுக்கு வரணும். இதெல்லாம் எதுவும் பார்க்கறது இல்லை. L&T நிறுவனமா அது 100% கரெக்ட். கார்ப்பரேட்டுங்களுக்கு சாதகமாக இந்திய சட்டங்கள் இருக்குது, கார்ப்பரேட்டுங்களை எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லை. அதனால சட்டங்களில் நீதிமன்ற பரிபாலனத்தில் நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும். ஐயா இதை உணர்ந்து சொல்லியிருக்கிறீங்க. இது ரொம்ப கேட்கறக்கே ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்களே அந்த நிதியை உணர்ந்திருக்கிறீங்க. அரசியல்வாதியின் கையில் அதிகாரம் இருக்கக்கூடாது. அதே ஒரு சிலர் வந்துட்டு இப்போல்லாம் போலீஸை தவறாக பேசுகிறாங்க. அது ஒருத்தரை மட்டும் நீங்கள் பாதிப்புக்காகி சட்டத்தில் உள்ள தள்ளுறீங்க. அதே இன்னொரு கட்சியில் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு இளைஞரணியில் இருக்கிறாரு, அதே போலீஸுங்களை பொறுக்கிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. எல்லா மீடியாக்களையும் அது செய்தியாக வருது. போலீஸுங்களை தரைக்குறைவாக பேசுகிறாரு. ஆனால் அவருக்கெல்லாம் இந்த சட்டங்கள் எந்த வகையிலுமே சட்டம் எதுவுமே அவங்கள பாதிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட சட்டங்களை தயவு செஞ்சு சட்டங்கள் எல்லாத்துக்கும் சமமானதாக இருக்கணும். ஒரு சிலருக்கு மட்டும் சட்டத்தில் சலுகைகள், சட்டம் அந்த மாதிரி அரசியல்வாதிகளை கண்டா பயப்படுது. ஒன்றுமே இல்லை, 2 MLA 2 MP வச்சிருப்பாங்க. அந்த கட்சியில் இருக்கிற நபர் சட்டத்தை மதிக்கிறது இல்லை, சட்டத்தை மீறி எல்லாமே செய்கிறாரு. அவருக்கு சட்டம் பாதுகாப்பு கொடுக்குது. அதே மாதிரி சாதாரண என்னை போன்ற எளியவர்களுக்கெல்லாம் சட்டம் பாதிப்பை ஏற்படுத்துது. தயவு செஞ்சு சட்டத்தில் மாறுதலை கொண்டுட்டு வாங்க ஐயா. இதை ஏன் மன்றாடி ஏன் கேட்குறோம்? ஹம்பிள் ரெக்வஸ்ட், அரசியல்வாதிங்க மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை எல்லாம் விரைந்து முடியுங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த தண்டனையுமே கொடுக்கறது இல்லை, காலம் கடத்திட்டு போகுது. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரும் தைரியம் வந்துடுது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அரசியல் MP MLAக்கள் மேலே இருக்கிற கேஸை எல்லாம் விரைந்து முடியுங்க. அவங்க யார் பாதிக்கிறதா தெரியல, அதுக்குள்ளே இன்னொரு அடுத்த ஆட்சி அவங்களே ஆட்சிக்கு வந்துடுறாங்க. இப்படின்னு போகும்போது மணலில் மிகப்பெரிய கொள்ளை நடந்தது. மணலில் இதை என்ஃபோர்ஸ்மெண்ட் ED இந்த ஆக்ஷன் எடுக்குது அந்த ஆக்ஷன் எடுக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ளார ஆட்சி அதிகாரங்கள் பலம் இழந்து போகும்போது மறுபடி குற்றவாளிகள் காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஆயிடுறாங்க. சட்டம் தண்டிக்கிறது இல்லை. ஊழல் அரசியல்வாதிகளை சட்டம் தண்டிப்பதில்லை. தயவு கூர்ந்து சட்டத்தில் ஒரு மாறுதலை கொண்டுட்டு வாங்கய்யா. அதை கொண்டுட்டு வராத வரைக்கும் ஆஸ் அ லேமேன் என்னை போன்றவர்களாம் இன்னும் பாதிச்சுக்கிட்டே இருப்போம். தயவு செஞ்சு ஒரு சட்டத்துக்கு ஒரு மறுவடிவம் கொடுங்கள். அது கொண்டுட்டு வராத வரைக்கும் வேற வழியே இல்லை. தயவு செஞ்சு ஐயாவுடைய கருணை பார்வைக்கு என்னுடைய ஹம்பிள் அந்த கருணை ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்றேன். அதுக்கு மேலே நீங்கள் நீதிமன்றத்தில் என்ன இருக்கக்கூடியது உங்களுக்கு சில காலங்கள் தான் இருக்குது. அந்த காலங்களில் நல்ல ஒரு முடிவை எடுத்து மக்களுக்கு சுபிட்சமான ஒரு நிதி கொடுக்கணும்னு சொல்லி ஐயாவுக்கு வேண்டிக்கிறேன். கரக்கோப்பியன் நேயர்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலினுடைய வளர்ச்சிக்கு உதவுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.